الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار عزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله تعالى يقول إن العز إزاري والقبرياء ردائي فمن نازعني فيهما عذبته صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா வ ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தஃபா சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்திடத்திலும் பல விடயங்கள் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அதுல மிக முக்கியமான ஒரு விடயம்தான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனித ஜீவராசிகளும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவ சரியான முறையில விளங்கி அவனோட தொடர்பு வைக்க வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. இன்னும் மனிதர்கள் ரப்புல் ஆலமீன எப்படி விளங்கணுமோ அப்படி இன்னும் விளங்க இல்ல என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான். நாங்க சில நேரங்கள்ல யோசிக்கலாம், நாங்க அமல் செய்யறோம், நாங்க தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத், ஹஜ்ஜு, இப்படி எல்லா அமல்களையும் நாங்க வாழ்க்கையில செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோட தொடர்பு வைத்து தான் இருக்கிறோம் என்பதாக நாங்க சில நேரங்கள்ல யோசிக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இபாதத் என்றது வேற, இஸ்லாத்துல ஆதத் என்றது வேற. பேசக்கூடிய வார்த்தையை தெளிவாக கேளுங்க. இபாதத் என்றது இஸ்லாத்துல வேற, ஆதத் என்றது இஸ்லாத்துல வேற. இபாதத் என்றா அல்லாஹுவ நாங்க விளங்கி
அவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள் தான் இபாதத். ஆதத் என்றால் வளமையாக செய்து வரக்கூடிய விடயங்கள். 190% அமல்கள் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. 190% மக்களுடைய அமல் இபாதத்தாக இல்ல, ஆதத்தாக தான் துனியால இருக்குது. வளமையாக செய்யறோம். விளங்குற மாதிரி சொல்லணும் என்றா, ஒரு மனிதன் காலையில் எழும்புறார். சில மக்களுக்கு ஒரு வளமைக்கு டீ குடிச்சாதான் அந்த நாள் விடியும். சமூகத்தில் ஈகிறான், சிலவங்க ஈகிறாங்க டீ குடிக்கிறல்ல, அவங்களுக்கு கோப்பி குடிச்சாதான் விடியும். இன்னும் சில மக்கள் ஈகிறாங்க, அவங்களுக்கு டீ அல்லது கோப்பி இல்லாட்டி பிளேன் டீ இப்படி ஏதாவது குடிச்சாதான் டாய்லெட் போகும். சில மக்கள் ஈகிறாங்க, காலையில் எழும்பி இந்த மாதிரி விடயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு பேப்பர் வாசிச்சாதான் அவங்களுடைய நாள் விடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இது ஷரீஅத்துல இல்ல. கோப்பி குடிக்கிறது பரலா, டீ குடிக்கிறது பரலா, பேப்பர் வாசிக்கிறது பரலா. இது ஷரீஅத்துல இல்லாத விடயம்தான். ஆனால் ஏன் செய்யறோம் தெரியுமா? இது எங்களுடைய ஆதத்துல பழகிட்டு. ஒரு நாள் கோப்பி குடிக்கல் ஒரு மாதிரி ஐக்கின்றோம், டீ குடிக்கல் ஒரு ஜாய் ஐக்கின்றோம், பேப்பர் வாசிக்கல் ஒரு ஜாதி ஐக்கின்றோம். ஏன் தெரியுமா? இது ஆதத், வளமையாக செஞ்சு வந்த விடயம். ஒரு நாள் உடுப்பட்டா எங்கட உள்ளத்துல ஒரு மாற்றம், ஒரு மாதிரி ஒரு கவலை ஈக்குமே. அதிகமானவர்களுடைய அமல் இப்படிதான். 5 நேரம் தொழுரை தான், ஆனா இந்த தொழுக ஆதத். வளமையா 5 நேரம் தொழுது கொண்டே இருக்கிறோம், ஒரு நேரம் தொழல்ல, அல்லாஹ் தண்டிப்பான் என்ற பயம் இல்ல. தொழுது வந்தது இடையில விட்டுட்டோமே, இந்த ஆதத் மிஸ் ஆகின கவலை. இது ரெண்டுக்கும் ஷரீஅத்துல வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் எதிர்பார்க்கிற அமல் இந்த ஆதத்தான அமல் அல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிற அமல், நீ ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முதலாவது விளங்கணும். விளங்கி செய்யக்கூடிய அமலிக்கு, விளங்கினத்துக்கு பின்னால செய்யக்கூடிய அமல் தான் இபாதத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பத்தி இன்னும் நாங்க விளங்கல். பேசக்கூடிய விடயங்களை கொஞ்சம் உள்ளத்தால சிந்திங்க, உள்ளத்தால யோசிங்க. நாங்க எல்லாரும் இப்ப இந்த துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 20 வருஷம், 30 வருஷம், 40, 50, 60, 70, 80 வருஷம் துனியால வாழ்றோம் என்று வைங்களே. ஒவ்வொரு மனிதனுடைய வயதுக்கு ஏற்றத போல அவனுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் வித்தியாசப்படும். 20 வயது பொடியனுக்கு ஈக்கிற அனுபவம் இல்ல, 40 வயது மனிதனுக்கு ஈக்கிற அனுபவம், அவருடைய அனுபவம் வித்தியாசம். 50 வயது மனிதனுடைய அனுபவம் வித்தியாசம். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வயசுக்கு ஏற்றத போல அவனுடைய அனுபவம் வாழ்க்கையில வித்தியாசப்படுமே. ஒரு மனிதன் துனியால வாழக்கூடிய நேரம் எவ்வளவு விடயங்களை அவனுடைய மூளையை கொண்டு, அவனுடைய ஆற்றலை கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கிறான். உள்ளத்தால யோசிங்க. சில மனிதர்கள் படிப்புடைய ரீதியாக முன்னேற்றம் அடைஞ்சிப்பான். O level, A level, டிப்ளமா, HND, ஹை நேஷனல் டிப்ளமா, டிகிரி, மாஸ்டர்ஸ், BSc இப்படி வைத்துக் கொண்டே இருப்பான். இன்னும் ஒரு கூட்டம் ஈகிறாங்க, ஷரியத்துடைய இல்ம முன்னுக்கிப்பான். ஹாஃபிஸ், ஆலிம், முஃப்தி, முதர்ரிஸ், முஹத்திஸ், முஃபஸ்ஸிர் இப்படியே வைத்துக் கொண்டிருப்பான். இப்படி ஒரு கூட்டம் ஈகிறான். இன்னும் ஒரு கூட்டம் ஈகிறாங்க, பிசினஸ்ல இவங்களை விட்ட ஆள் இல்ல, முழு பஜாரும் இவங்களுக்கு தெரியும். எப்படி வியாபாரம் செய்யணும், எந்த சீசன்ல என்ன செஞ்சா வியாபாரத்துல லாபம் கிடைக்கும், முழு வியாபாரத்துடைய நுணுக்கங்கள் இவருக்கு தெரியும். இன்னும் சில மக்கள் ஈகிறாங்க, எல்லாத்திலையும் அனுபவம் ஈக்கும். அவங்களுக்கு உள்நாட்டு செய்தி, பார்லிமெண்ட்ல யார் ஈந்தா நல்லம், யாரு போனா நல்லம், எந்த கவர்மெண்ட் வந்தா நல்லம், எந்த கவர்மெண்ட் போனா நல்லம், யாருகிட்ட கொடுத்தா சரியா செய்வாங்க, யாருகிட்ட கொடுத்தா மங்கோல் அடிப்பாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியும். பொலிட்டிக்ஸ் சம்பந்தமா அவரோட பேசலாம், அவருக்கு எல்லாம் தெரியும். உள்நாட்டு செய்தி மட்டுமல்ல, வெளிநாட்டு செய்தி, விளையாட்டு செய்தி, வணிக செய்தி, எல்லா விடயமும் அவனுக்கு தெரியும். ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து மௌத்து வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு அறிவு, எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறான் வாழ்க்கையில. இவ்வளவு அனுபவம், ஆற்றல் உள்ள ஒரு மனிதன் கிட்ட கேட்கலும் இவ்வளவு துனியாட எல்லா விஷயமும் தெரியுமே. உனக்கு படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பத்தி என்ன தெரியும்?
ஒரு 10 நிமிஷம் அல்லாஹுவ பத்தி கொஞ்சம் செல்லுங்களேன் என்றா என்ன செல்லுவார்? அல்லாஹ் அல்லாஹ் என்ன பேசுவார்? முழு உலகத்துடைய அனுபவமேக்கு, முழு உலகத்துடைய அறிவிக்கு. ஆனா ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவ பத்தி சொல்லுங்கண்டா இவருக்கு ஒரு அவர் பேச முடியுமா? பொலிட்டிக்ஸ் பேசுவார் நாள் கணக்கு, வியாபாரம் பேசுவார் நாள் கணக்கு, எல்லாம் பேசுவார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவ பத்தி பேச தெரியவே. ஏன் தெரியுமா? இன்னும் எங்களுடைய அமல் இபாதத் இல்ல, இன்னும் ஆதத்தான். இபாதத்தாக மாறிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவ பத்தி சரியா விளங்கியிருந்தார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எல்லாம் பேசிக்கான விஷயம். குர்ஆன்ல அல்லாஹ் அல்லாஹ்வ பத்தியே சொல்றான். மனிதா, நீ முதலாவது என்னைய விளங்கு. ஒரு விஷயத்துடைய பொறுமதி விளங்கினாதான் அதை கொண்டு எங்களுக்கு அமல் செய்யலுமே. உதாரணம், தங்கத்துடைய பொறுமதி அது விளங்கினவன் கிட்ட கொடுத்தா அதை கொண்டு ஒரு வசனம் எடுக்கலாம். தங்கத்தை கொண்டு போய் பைத்தியக்காரன கையில கொடுத்தா என்ன நடக்கும்? சின்ன பிள்ளையோண்டு கிட்ட தங்கத்தை கொடுத்தா அதை கொண்டு பொரோசனம் எடுக்கலுமா? தங்கம் ஓணுமா சாக்லேட் ஓணுமா என்ற ஒரு சின்ன பிள்ளை கிட்ட கேட்டா அது சாக்லேட் தான் எடுக்கும். ஏன்? அதிட பார்வையில அதுதான் பெருமதி, தங்கம் அல்ல. முதல்ல உள்ளத்துல ரப்புடைய பொறுமதி வரும். அல்லாஹ் என்றா யாரப்பா, எவ்வளவு நிஅமத் ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிறான், இந்த பொறுமதி உள்ளத்துல வரணும். அப்பதான் அமல் செய்யக்கூடிய நேரம் சோம்பல் வராது. அல்லாஹ் குர்ஆன்ல அததான் எங்களுக்கு சொல்றான். தொழுகையாளிகள் எல்லாம் வெற்றியாளர்கள் என்று சொல்றான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையாளிகள் இவர்கள் வெற்றியாளர்கள், உள்ளச்சத்தோட தொழக்கூடிய மனிதர்கள் வெற்றியாளர்கள். ஆனா இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகிறவன் எல்லாம் நாசமா போகட்டும் என்றான். இவனுக்கு எல்லாம் நரகம் ஈகி வயல் என்ற நரகம். முஸல்லீன் தொழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான் தெரியுமா? அப்ப தொழுகையாளிகள் வெற்றியாளர்கள், தொழுகையாளிகள் வயல் என்ற நரகத்துக்கு போவாங்க. ரெண்டுக்கும் மத்தியில வித்தியாசம். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். இவன் தொழுகையில நின்றா பொடுபோக்காக நிற்பான், ஹாண்டு தான் நிற்பான். ஏன்? சோம்பர. எங்கட முன்னுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கிறார், ஜனாதிபதி. இவரு நின்று எங்களோட பேசுறார், கொட்டாவி விட்டு கொண்டா பேசுவோம். ஓ அஜியாண்ட மாத்தையாண்டா செல்லுவோம். ஏன்? பிரசிடென்டுடைய பொறுமதி உள்ளத்துல ஈக்குது. எங்கட ஒரு எம்பியுடைய பொறுமதி எங்கட ஈக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் இவருடைய பொறுமதி எங்கட உள்ளத்துல ஈக்குது. எல்லாத்தையும் விடுவோம். ஒரு கிராம சேவகர் ஈக்கிறார் வைங்க, ஒரு ஜேபி ஈக்கிறார் வைங்க, இவருடைய முன்னுக்கு சோம்பரத்தனமா பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்? அவங்களோட பொறுமதி எங்கட உள்ளத்துல ஈக்குது. அப்ப தக்பீர கெட்டக்கூடிய நேரம் ஏன் கொட்டாகி வருவது? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கட முன்னால நிக்கிறான் என்ற சிந்தனை எங்களுக்கு இல்ல. இன்னும் ரப்பனாக ரப்பாக விளங்கல்ல. இதுதான் நாங்க சென்னோம். 190% பேருடைய அமல் அது ஆதத். சும்மா 5 நேரம் தொழுகிறோமே, நாங்க நோம்பு பிடிக்காது யாருமே கதை செல்லுவானு, இவ்வளவு வயசாவி நோம்பு பிடிக்கல உனக்கு கதை செல்லிடுவானு. ஆதத், வருஷம் வருஷம் ஆதத், இபாதத் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ்ண்டா யாரு தெரியுமா? இந்த முழு துனியாய படைத்தவன், பரிபாலிக்கிறவன், போஷிக்கிறவன், பாதுகாக்கிறவன். ஒரு மரத்தில இருந்து ஒரு இலை விழுறதாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அந்த இலை எங்க விழப்போகுது என்ற அறிவும் அல்லாஹ் கிட்ட இருக்குது. அல்லாஹ்வை சிம்பிளா எங்களுக்கு குர்ஆன வச்சே விளங்கியது. ரப்பு யார்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு காலிகு குல்லி ஷை. கிட்டத்தட்ட 1000 ஆயத் குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். முழு உலகத்தை படைச்சவன் அல்லாஹ். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியாஆ. சூரியனுடைய பிரகாசத்தை படைச்சவன் அல்லாஹ். வல் கமர நூரா. சந்திரனுடைய வெளிச்சத்தை படைச்சவன் அல்லாஹ். அதே போல அல்லாஹ்க்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது, பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமிய
ஆரம்பமாக படைத்தவன் அல்லாஹ். ஒரு சயின்டிஸ்ட், விஞ்ஞானி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் என்றா இவனுக்கு ஒரு சாம்பிள் தேவை, முன்மாதிரியான ஒரு விஷயம் தேவை. உதாரணம், பறவைய பார்த்து பிளைட்டை உருவாக்கினத போல, தும்பிய பார்த்து ஹெலிகாப்டர் உருவாக்கினத போல, அதே போல எறும்புடைய வரிசையை பார்த்து ட்ரெயினை உருவாக்கினத போல ஒரு சயின்டிஸ்ட் கொண்டு உருவாக்க ஒரு முன்மாதிரி தேவை, ஒரு சாம்பிள் தேவை. ஆனா அல்லாஹ் எப்படியானவன் தெரியுமா? பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய ஆரம்ப படைப்பாளன். எந்த சாம்பலும் அல்லாவுக்கு காட்டல. வானம் இப்படிதான் நீக்கணும் என்று யார் சரி காட்டினா சாம்பல் இல்ல. பூமி இப்படிதான் இருக்கணும். தண்ணியுடைய மூலப்பொருள் என்ன? நீர். நாங்க இவ்வளவு தாகத்துக்கு குடிக்கிறோம் தண்ணீர், இதனுடைய மூலப்பொருள் ஆரம்பம் யாருக்கு சொல்ல முடியும்? இத படைத்தவன் தான் அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு வார்த்தை போதும். ஃபைதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். ஒரு விஷயத்தை உருவாக்க குன் என்ற வார்த்தை போதும், உருவாகிடும். அது அவ்வளவுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல எவ்வளவு ஆயத், இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், முழு அண்ட சராசரங்களுடைய ரப்பு அல்லாஹ். குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பு அல்லாஹ். குல் அஊது பிரப்பில் ஃபலக், வைகரையுடைய ரப்பு அல்லாஹ். இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அபுதா. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு முன்னால அடிமைகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எல்லாம் எங்கட மகன்மாருக்கு மகள்மாருக்கு சொல்லி கொடுப்போம், அல்லாஹ் தான் உலகத்தை பாதுகாக்கிறான், அல்லாஹ் தான் உலகத்தை படைத்தவன். ஆனா சொல்லக்கூடிய விடயம் இன்னும் எங்கட கல்புல வரல. சொல்லி கொடுக்கிறோம் தான், வாயில ஈக்கிறதெல்லாம், ஆனா கல்புல வரல. இன்னும் ரப்ப இன்னும் நாங்க ரப்பாக விளங்கல்ல. அதுதான் அமல்ல இன்னும் பிரகாசம் இல்ல. அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்தை துனியால தந்திருக்கிறான். குர்ஆன்ல கேக்குறான், அலம் யகுனு துஃபதம் மின் மனி யும்னா. ஏ மனிதனே, நீ துனியால ஓட உடம்பு 6 அடி 7 அடி நாங்க வளர்ந்திருக்கிறோம், 100 கிலோ மாதிரி இருக்கிறோம். இவனுடைய அந்த மனிதனுடைய ஆரம்பம் ஒரு இந்திரிய துளியாக நீ ஈக்கலையா? டிரெஸ்ல பட்டாவே செல்லுவோம், சீன்னு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இந்திரிய துளியா நீ ஈக்கலையா? ஒரு நுத்துஃபா. அல்லாஹ் அதுக்கு பின்னால உங்களுக்கு சதைய தந்து, உடம்ப தந்து, உருவத்தை தந்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்னத் அபூ யஅலா என்ற கிதாப்ல தௌராத்ல வரக்கூடிய விஷயத்தை எழுதுகிறார். அல்லாஹ் சொல்றான், ஜஅல்து லக கராரன் ஃபீ பத்னி உம்மிக். ஏ ஆதமுடைய மகனே, நீ வயித்துல இருக்கக்கூடிய நேரம் உன்ட தாயிட வயிற்றுக்குள்ளால ஒரு தங்கும் இடத்தை உனக்கு உருவாக்கி தந்தவன் நான் தான். சுப்ஹானல்லாஹ். وغشيتك في غطاء لئلا تخضع في ظلمة الرحم. நீ தாயுடைய வயிற்றுக்குள்ள இருள கண்டு பயப்பட கூடாது என்பதற்காக வேண்டி அந்த தாயுடைய வயிற்றை இன்னும் இருளாக்கினோம் நாங்க தான். நாங்க யோசிப்போம், ஏற்கனவே இருட்டு, இருட்டுக்குள்ளால இன்னும் இருட்டாக்கினா பயப்பட மாட்டாங்களா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க இரவுல தூங்குறோம், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம். திடீர்னு கிறுக்கிறு ஒரு சத்தம் ஒன்று வந்தா என்ன செய்வோம்? டக்குன்னு போத்துற போட வேலையும் போத்தி கொண்டு தான் படுவோம். பெட்ஷீட் எடுத்து அப்படியே போத்தி கொள்வோம். இந்த நேரம் நாம பயத்துக்கு தான் போத்தி கொள்றோம். அல்லாஹ் பேசிக்க படிச்சுதாரான், நீ இருள கண்டு பயப்பட கூடாது என்பதற்காக வயிற்றுக்குள்ளால் உடைய போத்தி பாதுகாத்தவன் நான் தான். 9 மாதம் பூர்த்தியாகிட்டா அதுக்கு பின்னால ஓண்ட முகத்தை தாயுடைய முதுகிட பக்கம் திருப்பினவன் நான் தான். டாக்டர் செல்வார், மாஷா அல்லாஹ் புள்ளேண்டா அங்கே இங்க வந்துட்டு முகத்தை திருப்பிட்டு, டாக்டருக்கு சொல்லேலும் முகத்தை திருப்பேலா, தாய் தின்னக்கூடிய அந்த சாப்பாட்டுடைய நாத்தம் உன்னைய வந்து சேரக்கூடாது என்பதற்காக வேண்டி வயிற்றுக்குள்ளால் உண்ட முகத்தை முதுகிட பக்கம் திருப்பினவன் நான் தான். அப்பா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா. தாயிட வயிற்றுக்குள்ள நீங்க இருந்தீங்க, வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். உட தாயிட வயிற்றுக்குள்ளால இருந்து உங்களைய வெளியில கொண்டு வந்தவன் நான் தான். எந்த மனிதனுக்கு சொல்லி சொல்லலுமா, ஏண்ட அப்பா ஏண்டா பௌத்துக்குள்ள இருந்து வரல, அவரு வானத்தில இருந்து விழுந்தாருன்னு சொல்லலுமா?
ஏண்ட உம்மம்மா வந்தா நெருப்புக்குள்ள இருந்து, ஏண்ட உம்மம்மா வந்தா கடலுக்குள்ள இருந்து. யாருக்கு சரி சொல்ல முடியுமா? சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன்னோட தாயிட வயித்துக்குள்ள இருந்து பலம்மா அந்தம்ம முத்தத் அஷ்ஹுரிக், உன்னுடைய சரியான அந்த 10 மாதம் பூர்த்தியாகினதுக்கு பின்னால அந்த கர்ப்பத்துக்கு பொறுப்பான மலக்குக்கு ஏவி அந்த மலக்குடைய சிறகின் மூலமாக உன்னைய துனியால வெளியில தள்ளினவன் நாதான் வாப்பா. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரம் நீ வெளியே வரப்போகல லா தஅலமூன ஷைஅ, அவனுக்கு ஒன்றும் தெரியா, ஒன்றும் தெரியா. நீ ஆம்பளையா பொம்பளையான்னு கூட உனக்கு தெரியா. உன்ன மானத்தை எப்படி மறைக்கணும்னு உனக்கு தெரியா. நீ 1க்கு 2க்கு மழை ஜலம் கழிச்சிட்டியா, எப்படி சுத்தம் செய்யணும்னு உனக்கு தெரியா. நான் நினைச்சா குல் அராயித்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் ஸம்அ வல் அப்சார, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல குல் அராயித்தும் இன் அகதல்லாஹு ஸம்அக்கும் வ அப்சாரக்கும், நான் நினைச்சேன்டா உனக்கு கண்ணீக்கும் பார்வைக்காது. யார் பார்வைதாரது? உனக்கு காது ரெண்டீக்கும் கேட்கக்கூடிய செவி புலன் உனக்கு ஈக்காது. இதெல்லாம் தந்தது யார்? அல்லாஹ் சொல்றான், நான் தான் தந்தன் எல்லாம். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, கேட்கிற கேள்வி, அதே போல பார்க்கிற கண்ணு பார்வை, சிந்திக்கிற உள்ளம், இதெல்லாம் தந்த உனக்கு நாதான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீ நன்றி உள்ளவன் ஐக்க மாட்டியா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால் இருந்துச்சு எங்களுக்கு, ஆனா நடக்க சக்தி இல்ல. கை இருந்துச்சு ஒண்ட பிடிக்க சக்தி இல்ல. சிந்திச்சு பாருங்க, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு எப்படி விளங்கேல், எவ்வளவு நிஅமத் எங்களுக்கு தந்திக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஆனா நாங்க என்ன சொல்லுவோம், வாங்க வாப்பா கொஞ்சம் தொழுறதுக்கு வாங்கும், ஜும்மாக்கு வார சனத்தை நீங்க சுபோக்கு வாங்கும், இப்படி நாங்க சொன்னா நல்லா பசந்து தொழுங்க செல்றீங்க. வேலை டைம்ல வாங்க வாங்க என்றீங்க, வாங்க வாங்க என்ன எங்கட பொண்டாட்டி பிள்ளைய நீங்களா பாப்பீங்க. அல்லாஹ் கேட்கிறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, உன்னோட தாயிட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் உனக்கு யாரு ரிஸ்க் தந்தது? உன்னை வாப்பா கொண்டு வந்து தந்தார் அவனுக்கு ரிஸ்க். உனக்கு ரிஸ்க் இறக்கினது நான், உன்னைய வளர வச்சது நான் வயிற்றுக்குள்ளால. அல்லாஹ் எவ்வளவு பசுந்த விலகப்படுத்துறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படி 1-2 நிஅமத்தை தான் நான் பேசுறேன். எங்கட வளர்ச்சிகளை பேசுறோம். தாயிட வயிற்றுக்குள்ள இந்த வளர்ற வரைக்கும் அல்லாஹ் எவ்வளவு நிஅமத். குடிக்கக்கூடிய தண்ணி ஒரு நிஅமத். அஃபராய்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், சிந்திக்க மாட்டீங்களா? தண்ணி என உப்பா மாத்திட்டேன்னா என்ன செய்வீங்க? யார கொண்டு அந்த தண்ணியை நீங்க கிளீன் பண்ணுவீங்க? அஃபராய்தும் மா தும்னூன், நீங்க இந்திரிய தொழியை செலுத்திடுவீங்க தான். உடம்பு கொடுக்கிறது யார்? நாங்க தான் உருவாக்குறோம். அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். நீங்க ரப்ப விளங்குங்க, ரப்ப விளங்குங்க, ரப்ப விளங்குங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே துனியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா பல விதமான கோடான கோடி நிஅமத்தை ஒரு ஜும்மால பேசி முடிக்க முடியாது. எவ்வளவு நிஅமத்துக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். இவ்வளவு நிஅமத்தை தந்த ரப்போட எங்கட தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது? எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில என்ன தொடர்பு வாழ்க்கையில இருக்குது? நான் பேச வார விஷயம், இந்த ஜும்ஆவுடைய பிரதான தலைப்பு இதுதான். இவ்வளவு நேரம் பேசினால் அல்லாஹ்வுடைய குத்ரத், பிரதான தலைப்பே இதுதான். எனக்கும் ஏன ரப்புக்கும் மத்தியில உள்ள தொடர்பு என்ன? நான் பேச வாரது 5 நேரம் தொழுகை அல்ல, வருஷம் முடிக்கிற நோன்பு அல்ல, மனிதர்களுக்கு காட்டி கொண்டு செய்யாமல் அல்ல. எனக்கும் ஏன ரப்புக்கும் மத்தியில உள்ள ரகசியமான தொடர்பு என்ன? யாருக்கும் தெரியா. என் மனைவிக்கு தெரியா, என் பிள்ளைக்கு தெரியா, என் உம்மா வாப்பாக்கு தெரியா, யாருக்குமே தெரியா. எனக்கும் ரப்புக்கும் மத்தியில உள்ள ரகசியமான தொடர்பு என்ன? எனக்கும் அல்லாஹ்க்கும் தான் நான் செய்யற ஒரு அமல் தெரியும். என்ன அமல் வாழ்க்கையில உள்ளத்தால யோசி, என்ன அமல் என் வாழ்க்கையில? எங்ககிட்ட அந்த பழக்கமே இல்லை. நாங்க அமல் ஒன்று செஞ்சா அது எப்படியாவது சத்தி எடுக்கும். இது கக்கணும் யாருக்கிட்ட சரி. நான் மதரசால நீ சல்லி கேளவே மாட்டான், அவன் கொடுக்கத்தானே ஓணும் என்று செல்லிடுவோம் செய்யறாமல.
தக்குவாதாரிட அடையாளம் நீக்குது, செஞ்ச அமல வாழ்க்கையில சொல்லி காட்ட மாட்டார். அமல் செய்வாரு, வாழ்க்கையில் ஒரு நாளும் சொல்ல மாட்டார் வெளியில. இது தக்குவாதாரிகளுடைய கிட்டத்தட்ட எவ்வளவு அடையாளங்கள். அதுல ஒரு அடையாளம் தான் செய்த அமல் வாழ்க்கையில வாயால சொல்லவே மாட்டார், செஞ்ச அமல மறப்பார். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு அமலுக்கு பின்னால இஸ்திக்ஃபாருடைய பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த குத்துபாவை முடிச்சதுக்கு பின்னால 2 ரகாத்துடைய ஜும்மாவுடைய தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்த உடனே முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை? அல்ஹம்துலில்லாஹ்டா சொல்றேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ்? பாவம் ஒன்று செஞ்சோமா? இல்ல, நன்மையா ஒன்று செஞ்சுட்டுனா தொழுது முடிச்சுட்டு நாங்க சொல்லக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னுமே. ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிகல்ல பயிற்சியில படிச்சுட்டாரான ஒரு அமலுக்கு பின்னால நீ வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அமலுடைய கபூலியத்துக்கு அடையாளம் அது. நாங்க செஞ்ச அமல்களை பெருமை பேசுறோம், செஞ்ச அமல்களை வாழ்க்கையில பெருசா செல்றோம். ஒரு நோம்புடைய காலம் வந்துட்டா தராவீக தொழுதுட்டு 20 ரகாத் என்றோம். கொஞ்சம் உள்ளத்தால யோசிச்சு பாருங்க, நாங்க தொழுகை 20 ரகாத்ல ஒரு சுஜூத் அல்லாஹ் கபூல் செஞ்சானாண்டே எங்களுக்கு தெரியாது. இதே தெரிய வாழ்க்கையில வெளியில போயிட்டு பெருசா பேசுறோம், அது செஞ்சுதான் நீக்கிறோம், இப்படி செஞ்சுதான் நீக்கிறோம். சும்மா சரி ஒன்று அமல் அல்லாஹ் கபூல் செய்யலேண்டா நீ நரகவாதிய வாப்பா. சில மனிதர்களுடைய அமல் அல்லாஹ் கூப்பிட்டு சாம்பல போல பறக்க விடுவானோ, அமல புறக்கிக்கோ. ஏன் செஞ்ச அமல நீ வாழ்க்கையில சொல்லி காட்டுறியே. சிலவங்க ஈக்கிறாங்க எப்படி பக்குவம் என்றா, அதான் சொல்லிட்டா பள்ளிக்கு ஓடிடுவான், அதான் சொல்ல முன்னுக்கே பள்ளிக்கு வைத்துடுவான். ஆனா அடுத்த மனுஷன் போகலன்னா ஒரு ஜாய் பார்வையோடு பார்த்துக்கொண்டே போவான். இவர் பள்ளிக்கு போறாராம், அவர் இன்னும் வரலையாம். உன் அமல் முடிஞ்சு நீ அமல் செய்ய முன்னுக்கே உன் அமல் பேசிட்டு அமல் வாழ்க்கையில செய்யுங்க. அடுத்த மனிதர்களை பார்க்கவான அவன் அமல் செய்யறானா, இவன் செய்யறானா, அவன் தொழுறானா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. அமல் செய்யுங்க, செஞ்ச அமல மறந்துடுங்க. நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவன், ஏன் அமல் அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையா தெரியா. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேளுங்க உலமாக்கள் கிட்ட, எவ்வளவு முக்கியமான ஆலிம்கள். சுப்ஹானல்லாஹ், ஹனஃபி மذஹபுடைய முக்கியமான ஆலிம் இவங்க. கஅபா உள்ளுக்கு போயிட்டு 2 ரகாத்ல முழு குர்ஆனே ஓதுவாங்க. நான் ஜும்மா தொழுதுட்டு 2 ரகாத்ல குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறேன், முழு குர்ஆன். என்ன நடக்கும்? 2 ரகாத் முழு குர்ஆன் ஓதிட்டு துஆ எப்படி தெரியுமா? மா அபதனாக ஹக்க இபாதத்திக் மா அரஃப்னாக இல்லா மஅரிஃபத்திக். யா அல்லாஹ், உன்னை எப்படி இபாதத் செய்யணுமோ அப்படி செய்யல யா அல்லாஹ், எப்படி உன்னை விளங்கணுமோ அப்படி விளங்கல யா அல்லாஹ். நான் தொழுக நீ கபூல் செய்யற அளவுக்கு தகுதியே இல்லை யா அல்லாஹ். இது யாருடைய துஆ? 2 ரகாத்ல முழு குர்ஆன் ஓதின மனுஷன் துஆ. நாங்க இமாம் சாப் சுபஹுடைய தொழுகையில ஒரு பக்கத்துக்கு கூட ஓதினா கம்ப்ளைண்ட் போகுது நிர்வாகத்துக்கு. கொஞ்சம் சொல்லி வைங்க, இமாம் கொஞ்சம் கூட எடுக்கிறாரு டைம். ஜும்மால ஒரு 5-10 நிமிஷம் கூடினா அதுல ஒரு கூட்டம் நின்று கொண்டு பேசுறாங்க. இன்னைக்கு வந்தவரை கொஞ்சம் இல்லைன்னு இழுத்து போட்டுட்டாரு. அமல் ஆசை குறைஞ்சி, அமல் செய்யறதுல ஆசை இல்லாம போயிட்டு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தால யோசிங்க, எனக்குமே இந்த ரப்புக்கு மத்தியில் என்ன தொடர்பு? ஒரு நாளைக்கு ஒரு 10 சுப்ஹானல்லாஹ், இந்த 10 சுப்ஹானல்லாஹ் செய்யறது எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் இந்த ரப்புக்கும் யாருக்கும் தெரியும். அப்படி என்ன அமலிக்கு வாழ்க்கையில எடுத்து பாருங்க வரலாறுகள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய খিলাফத்துடைய காலத்துல ஒரு கண் தெரியா ஒரு குருடு கிழவி, ஒரு குருடு வயசான ஒரு பெண் வெளியில வந்து சொல்லிட்டு, அவ ஈக்கிறது அவட ஊடு மதீனாவுடைய எல்லையில. இவ வெளியில வந்து சொல்றா, எல்லாத்துல முன்னுக்கும் கத்தி சொல்றா, கண்ணு விளங்குது இல்ல, சொல்றா இன்றைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்து. அல்லாஹ், விசாரிச்சு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்து. அந்த பெண்மணி கிட்ட கேட்கப்பட்டுச்சு, எப்படிமா சொன்னீங்க?
உங்களுக்கு கண் விளங்குறல்ல, நீங்க ஊருக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷியும் இல்ல, ஊருக்குள்ள இருக்கிற எங்களுக்கும் தெரியும் அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தண்டு, நீங்க எப்படி சொன்னீங்க? இப்பதான் இந்த பெண்மணி சொல்றா, நான் இத சொல்றது சரியா பிள்ளையான்னு எனக்கு தெரியா, உங்களோட அபூபக்கர் ரலியல்லாஹு ஹலீஃபா ஆகிக்கிறாங்களே, பிரசிடென்ட் ஹலீஃபா ஆகிக்கிறாங்களே, இவங்க ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு போற எங்க வீட்டுக்கு வருவாங்க, வந்து என் டாய்லெட் எல்லாம் கழுவி டாய்லெட்டுக்கு தண்ணி எடுத்து வச்சு எனக்கு ஃபுல் ஹிதுமத் செய்தது அபூபக்கர் ரலியல்லாஹு. இன்றைக்கு அவங்க வரல, நினைச்சேன் மவுத், அதமாய் மவுத். எங்ககிட்ட என்ன அமளிக்குது? நாங்க பள்ளியிட தலைவர், நாங்க ஊர்ட தலைவர். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, முழு உலகத்துக்கு தலைவராக இருந்தவர்களுக்கு கூட பெருமைக்கல்ல வாழ்க்கையில பணிவு. ரகசியமா சில அமல்கள் செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்ச பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க, பல நிர்வாகிகள் எத்தனையோ இதுல கால நேரத்துல பள்ளியில யாரும் இல்லாத நேரம் வந்து பள்ளியில டாய்லெட்டை கழுவிட்டு போய்த்துடுவாங்க. இது அவங்களுக்கும் இவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு அமல். நாங்க காலையில நேரத்தோட ஜும்மாவுக்கு போறதால ஒரு நாள் கண்ணில் பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் என்ன அமளி? எனக்கும் ரப்புக்கும் மத்தியில ரகசியமான தொடர்பு. ரகசிய தொடர்பு எங்கெங்கயோ வைப்போம், அல்லாவோட வைக்கிறது தான் யோசிப்போம். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. எப்படி என்றா, அதிகமான மஸ்ஜிதுகள்ல அந்த கிதாபிக்கும் சரியா ஞாபகம் இல்ல பேர். சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மதீனால ஒரு நாள் பஞ்ச காலம், மழை இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க, மாச கணக்கு கஷ்டப்படுறாங்க, மழை இல்ல. ஒரு விவசாயத்துக்கு கூட மழை இல்லாம ஈக்கிறான், எல்லாரும் கஷ்டத்தோட ஈக்கிறாங்க. ஒரு நாள் நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால அப்படியே மஸ்ஜிதுக்கு வெளியில் அப்படியே உட்கார்ந்துட்டு ஈக்கிறேன் ஒரு ஓரத்துக்காகி. இந்த நேரத்துல இஷாவுக்கு பிந்தின நேரம், கொஞ்ச நேரம் லேட் ஆகினதுக்கு பின்னால ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு வந்தாரு. அப்படியே அவரோட முழு உடம்பையும் போத்தி கொண்டு வந்தாரு. யாருக்கும் அவரோட முகம் விளங்காதமாய் வந்தார். மஸ்ஜிதுல யாருமே இல்ல, நான் மட்டும் ஒரு தூணுக்கா வைக்கிறேன். இனி அவரு பெருசாக கவனிக்கல, நேர வந்தாரு, போனார், வுது செஞ்சாரு, அப்படியே போயிட்டு சப்ல நின்றாரு, தக்பீரை கெட்டினாரு, தொழுதார், ஓதினாரு, ஓதுறாரு. 1வது ரக்காத் 2வது ரக்காத் தொழுது கொண்டே போறாரு. ஃபஜ்ருடைய டைம் ஆகுது, தஹஜ்ஜுடைய நேரம் வருவது, நான் இவரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். தொழுகையை முடிக்கிறாரே இல்ல, ஃபஜ்ருடைய நேரம் கிட்டே ஆக போகல, சலாம் கொடுத்தார். கொடுத்ததுக்கு பின்னால கையேந்து துவா செஞ்சாரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ், மதீனால எல்லாம் கஷ்டப்படுறாங்க, யா அல்லாஹ், மழை இல்லாம எவ்வளவு சிரமப்படுறாங்க, யா அல்லாஹ், மதீனாக்கு நீ மழைய குடு என்ற ஒரு வார்த்தை தான் கைய பணிய போட முன்னுக்கு மழை பெய்ஞ்சிட்டு. சுப்ஹானல்லாஹ். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு சரியான ஆச்சரியம், யார் இந்த மனுஷன், யார் இவர்? வந்து துவா கேட்டுடனே கபூலே அப்பா. ஃபஜ்ர் தொழ வந்தவங்க எல்லாம் எங்களோட சேர்ந்துதான் ஃபஜ்ர் தொழுதாரு. தொழுதத்துக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் அப்படியே மலையில நனைஞ்சு கொண்டே வீட்டுக்கு போனாங்க. அவரும் போய்கிட்டாரு. அடுத்த நாள் வாராரு. நான் இஷாவுக்கு பின்னால இவரை எதிர்பார்த்தேன். அதே போல முகத்தை மூடிக்கொண்டு வாராரு. போனாரு, வுது செஞ்சாரு, சப்புக்கு போனாரு, தக்பீரை கெட்டினாரு, தொழுறாரு. தொழுகையை முடிக்கிறார் இல்ல, முடிச்சார் எப்ப ஃபஜ்ர் கிட்டே ஆக போகல, சலாம் கொடுத்தாரு. வளமைய போல துஆ, யா அல்லாஹ், மதீனா மக்களுக்கு நல்ல விவசாயத்தை கொடுத்துரு, மழைய கொடுத்துரு, கைய பணிய போடுறாரு. மழை இவர் சொல்றாரு, மாச கணக்கு மழை இல்ல மதீனால. இந்த மனுஷன் வந்தாரு, 2 நாளுடைய துவால முழு மதீனாட பஞ்சமும் வைத்துட்டு. சுப்ஹானல்லாஹ். இப்ப 3வது நாள் பாக்குறாரு, இவர் வருவாரு, யாருன்னு தெரிஞ்சு கொள்ளும். அதே போல வாராரு, தக்பீரை கெட்டாரு, தொழுறாரு. நான் ஃபஜ்ருக்கு பின்னால் அவருடைய பின்னாலே போனேன். ஒரு அந்த ஊர்ல மதீனால எல்லையில ஒரு பாலடைஞ்ச ஊடு, அந்த வீட்டுக்குள்ளால இவர் போனாரு. நானும் பின்னுக்காலே போனேன். போன உடனே அவர் அந்த பக்கம் திரும்பி இருந்தாரு. நான் அவருக்கு சலாம் சொன்னேன், அஸ்ஸலாமு அலைக்கும். இவங்க திரும்பி பதில் செல்லல. கேட்டாங்க, வாலைக்கும் சலாம், யார் நீ? நான் முஹம்மது இப்னு முன்கதிர், நான் உங்களோட 2 நாளா உங்களுடைய துவாவை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்க இப்படி வந்து துவா செய்றீங்க ஒரு மனுஷன், நீங்க யாருன்னு நான் உங்களோட அறிமுகமாகி கொள்ளணும், உங்களோட துவா எனக்கு ஓணும், யாருன்னு உங்களை கொஞ்சம் சொல்லேலுமா? சொன்னாங்க, பாய், என்னை அறிமுகப்படுத்துற அளவுக்கு எந்த தேவையும் இல்லை உங்ககிட்ட, தேவை இருந்தா நான் உங்களோட அறிமுகமாகிறேன் சொல்லிட்டு பேசிட்டாரு. நான் அன்றைக்கு தான் அவரை கடைசியாக கண்டன். அதுக்கு பின்னால அவரை நான் காணையும் இல்லை, தொலை வரையும் இல்லை, அவரை என் கண்ணில் படவே இல்லை.
உலமாக்கள் என்ன தெரியுமா எழுதுறாங்க, இந்த மனிதன் யாருன்னு இல்ல, கிதாபுகள்ல இல்ல, என்ன தெரியுமா எழுதுறாங்க, சில மக்கள் செய்யக்கூடிய கிலோ கணக்கான அமலை விட இந்த மாதிரி மனிதர்களுடைய கிராம் கணக்கான அமல் பாரம். சும்மா வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போற ஆதத்துக்கு இல்ல, சும்மா உம்ராக்கு போறேன், சும்மா தொழுறே, காற்றே, உதவி செய்யறேன், எல்லாம் வாயால செல்லி 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 ஒரு பக்கத்தால பறந்து கொண்டு அமல். இப்படி இல்ல, எனக்கும் ரப்புக்கும் மட்டும் தெரிஞ்ச என்ன அமல் என்ற வாழ்க்கையில ரகசியம் யாருக்கும் தெரியா. மௌத்தாகினா என்னையோட மௌத்தாகிடும், அதனுடைய கூலிய நான் கியாமத்துல காணும். என்ன அமலப்பா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. பேசக்கூடிய என்னுடைய நிலைமையை செல். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட அமல் அந்த காலத்துல ஹவாவே ஹதரமியுடைய ஜமாத் போறாங்க. எப்படி பெரிய ஒரு கூட்டம் பாலைவனத்துல போறாங்க, தண்ணி இல்ல, அவங்களுடைய இபாதத். அந்த ஜமாத் பாலைவனத்துல தோண்டி தண்ணி எடுக்கிறாங்க. ஒரு கூட்டம், பெரிய ஒரு பிரயாண கூட்டம், பாலைவனத்திலிருந்து தண்ணி எடுத்து குடிச்சாங்க. ஏன்? அவங்களோட சின்ன அமல், ஆனா சரியான பாரம். அல்லாவுக்காக வேண்டி மட்டும் செஞ்சாங்க. நாங்க பாலைவனத்துல தண்ணி எடுக்க தேவையில்ல. எங்கட வீட்டுக்கிட்ட இருக்கிற பக்கத்து ஹோட்டல்ல இருந்து ஒரு சவான் சாப்பாடு எங்கட வீட்டுக்கு எடுக்கல, எங்கட அமலால எடுக்கலாம். அந்த காலத்துல நாங்க கேள்விப்பட்டிருப்போம், எவ்வளவு ஹதீஸ்களை காதால கேட்டிருப்போம். ஒரு பிரயாண கூட்டம் போறாங்க, ஒரு கழுத சாகுது, நீண்ட பிரயாணம், முசல்லாவ போடுறாங்க, தொழுறாங்க, கழுத ஹயாத்தாகுது. இது சும்மா படக்கதை அல்ல, இது ஹதீஸ். கழுத ஹயாத்தாகுது. உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, 2 ரக்காத்துடைய தொழுகையில ஒரு கழுதை அவங்க ஹயாத்தாக்கினாங்கண்டா, எங்கட 2 ரக்காத்துடைய தொழுகை ஒரு செத்த கொசிய ஹயாத்தாக்கிடுமா? நாங்க தொழுற தொழுகை கண்டா உசுரோடைகிறல சாவும். அப்படியான தொழுகை தான் எங்கட தொழுகை. எங்க மௌத்தாகினே ஹயாத்தாக்குறது? இஹ்லாஸே இல்லை உள்ளத்துல. கசப்பாகினாலும் ஏற்றுக்கொள்ளதான் ஓணும். வாழ்க்கையில ரகசியம் ஒன்றும் வச்சுக்கொள்ற அமல்கள் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில. அட யாருக்கும் தெரியாம ஒரு நாளைக்கு 50 ரூபா, இந்த 50 ரூபா நான் யாருக்கும் தெரியாம கொடுக்கிற சதக்கா, யாருக்கும் தெரியா, எனக்கும் என் ரப்புக்கும் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் நான் கொடுப்பேன். இப்படி ஒரு அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குதுபுத்தீன் பக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இதோட முடிச்சு கொள்றேன் இன்ஷா அல்லாஹ். குதுபுத்தீன் பக்தியார் யாருண்டா எங்களுக்கு தெரியும். இந்தியாவுக்கு போனவங்ககிட்ட கேளுங்க, புதுடெல்லி நியூ டெல்லியில போனவங்களுக்கு குதுப் மினார் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டிடம். குதுப் மினார் எல்லாத்துக்கும் தெரியும். தாஜ்மஹால தெரியும். ஏன்? சிம்பிள் ஆஃப் லவ். அது தெரியும். தாஜ்மஹால் அது தெரியும். குதுப் மினார் என்றது தாஜ்மஹால போல விசேஷமான கட்டிடம். நிழல் புலாது அந்த கட்டிடத்துக்கு. இத கெட்டினவங்க தான் குதுபுத்தீன் பக்தியார், நியூ டெல்லி. போனவங்களுக்கு தெரியும். இந்த குதுபுத்தீன் பக்தியார் ரஹிமஹுல்லாஹ் சின்ன வயசுல 2-3 வயசுல 16 ஜுஸு பாடமாக்கினா குர்ஆன்ல. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? 16 ஜுஸு குர்ஆன்ல பாடம். தாலிம் குர்ஆன் ஓத தெரியா? நாங்க யோசிப்போம், எப்படி அது தாலிம் குர்ஆன் ஓத தெரியாம எப்படி குர்ஆன் பாடமாக்குது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க சொன்னாங்க, என் தாய் ஹாஃபிஸா இல்ல, 16 ஜுஸு பாடமாக்கின ஒரு பெண். ஒவ்வொரு நாளும் சின்னத்துல எனக்கு சாப்பாடு தீத்த போகல 16 ஜுஸுவே மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டே இருப்பான். எனக்கு கேட்டு கேட்டே பாடம் ஆயிடுச்சு. ஆனா தாலிம் குர்ஆன் ஓத தெரியா? இது ஆச்சரியம் இல்ல. 2-3 வயசுக்குள்ள பாட்டு படிக்குது. எப்படி உட்கார வச்சு பாட்டு கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறா? இல்ல, கேட்டு 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 படிக்குது. அந்த தாய் குர்ஆனுடைய குருவாக இருந்தா. ஆனா எங்கட உம்மமார் ஊத்த பேச்சுடைய உஸ்தாதாக இருக்கிறாங்க. உம்ம கிட்ட இருந்துதான் முக்காவாசி ஊத்த பேச்சு பழகுது புள்ள. கசப்பு தான் ஏத்துக்கொள்ளும். ஒரு கோபம் வந்தா தேவையில்லாத வார்த்தை, இதை கேட்டுதான் பழகுது. புள்ளையில எல்லாம் ஒரு நாளும் கெட்ட பேச்சுகள் பேச மாட்டாங்க, கேட்கிற பேச்சுக்களை தான் பேசுவாங்க. என்ன காதுல புழுவுதோ அதை பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியாத அர்த்தம் என்னன்னு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குதுபுத்தீன் பக்தியார் ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப பக்குவமானவங்க. இவங்க மௌத்தா போகக்கூடிய நேரம் ஒரு வசியத் செய்றாங்க. 3 வசியத் சொன்னாங்க. ஏண்ட ஜனாதாவை தொழுவிக்கிற மனிதனுக்கு 3 குவாலிபிகேஷன் இருக்கும். 3 குவாலிபிகேஷன் இருந்தா அவன் அந்த ஜனாதாவை தொழுவிக்க வரலாம். மௌத்தாகிட்டான், செல்லிட்டு மௌத்தாகிட்டான்.
இப்ப ஜனாதா வைக்கப்பட்டிருக்குது. முதலாவது குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? பருவம் அடைஞ்ச நாள்ல இருந்து மௌத்தாகின நாள் வரைக்கும் வாழ்க்கையில தக்பீரத்துல் இஹ்ராம், ஆரம்ப தக்பீர். இமாம் சொல்லுவார் அல்லாஹு அக்பர், இதுக்கு சொல்லுவாங்க தக்பீரத்துல் இஹ்ராம், ஹராமாக்கக்கூடிய தக்பீர். ஹராமாக்குற தக்பீர் என்றா துனியாவுடைய எல்லா விஷயத்தையும் ஹராமாக்கிரும். இப்ப அல்லாஹ்வோட தொடர்பு, இதுக்குதான் தக்பீரத்துல் இஹ்ராம் என்று எழுதுறது. இதே சிலவங்களுக்கு தெரியாது. இந்த தக்பீரத்துல் இஹ்ராம் வாழ்க்கையில அவர் உட்டேக்க கூடாது, யாருடைய முதுவையும் கண்டிக்கப்படாது, இமாமோடே தான் தொழுதிக்கும். முதலாவது நான் பிரித்த இந்த ஏரியால அப்படி ஒரு ஜனாதாக வசியத் என்ன செய்யணும்? ஜனாதா கொண்டு போய் யார்த்தை வார தொழுவிக்கு. ரெண்டாவது வசியத் என்ன தெரியுமா சொன்னாங்க? பருவம் அடைஞ்ச நாள்ல இருந்து வாழ்க்கையில் அசருடைய முந்தின சுன்னத் 4 ரகாத். இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அசருடைய முந்தின சுன்னத் 4 ரகாத்த வாழ்க்கையில தொழுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று நபியும் துவா செஞ்சுக்கிறான். நேரடி துவா. இந்த சுன்னத்தை வாழ்க்கையில ஒட்டிக்கப்படாது. இது ரெண்டாவது வசியம். சரி, இது ரெண்டு சரி பரவாயில்ல. மூணாவது சொல்லுவாங்க, மூணாவது வசியத் பருவம் அடைஞ்ச நாள்ல இருந்து இன்றைய நாள் வரைக்கும், என்னுடைய மௌத்துடைய நாள் வரைக்கும் மஹரம் இல்லாத எந்த பொம்புளையும் கண்ணால பாத்திக்கப்படாது. இஸ்லாத்துல முதல் பார்வை 2 பார்வை. நாங்க நடந்து போறோம், ஒரு பெண் வாரா பார்த்துப்படுவது எங்களுக்கு விளங்குது இது மஹரம் இல்ல, பார்வையை தாழ்த்திட்டு பேசிடும். இந்த பார்த்து படுற முதலாவது பார்வை ஹலால், அதுல பாவம் எழுதப்பட மாட்டாது. ஆனா இந்த காலத்துல பொடியமார் எப்படி பேசுறாரு? நாங்க என்ன கெட்ட எண்ணத்தோட பழகுறோம்? கெட்ட எண்ணத்தை பத்தி இஸ்லாம் பேசல. நீ பார்க்கிறது ஹராம், உனக்கு கெட்ட எண்ணம் ரெண்டாவது. கெட்ட எண்ணத்தை பத்தி இஸ்லாம் பேசவே இல்லை. முதல் பார்வை நீ பாத்தியா, இந்த பெண்ணை பாக்குறா, இது மஹரம் இல்ல, விளங்குது, தலையை கீழே போட்டுட்டு போய்த்தாய், நீ பார்த்து கொண்டே ஈக்கிறாயண்டா அது ஹராம் இஸ்லாத்துல. சொன்னாங்க இந்த பார்வை பார்த்தே ஈக்கப்படாது. இந்த 3 குவாலிபிகேஷன் ஈக்கிறவர் என்ற ஜனாதாவை தொழிக்கும். இவருடைய ஜனாதாக்கு என்ன நடந்துச்சு? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல வைக்கப்பட்டிருக்குது, எல்லாம் செய்யப்படுவது, எல்லாரும் கை கட்டி நிக்கிறாங்க. என்ன செய்யறது? தொழுவிக்கிறது. 1 மணித்தியாலம் போகுது, 2 மணித்தியாலம் போகுது, 3 மணித்தியாலம் போகுது. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒரு வயதான ஒரு மனிதன் வாரார். வயசு 85 வயதை தாண்டின ஒரு மனுஷன், மூத்த ஒரு மனுஷன் வாரார். எப்படி இந்த முகத்தை காட்டவே இல்லை, மிச்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்து எழுதிக்கிறாங்க கிதாபுல. முகத்தை காட்டாம கீழே பார்த்து கொண்டே வாராங்க. நேர ஜனாதா கிட்ட தான் வந்தாங்க. வந்து ஜனாதர முகத்தை பார்த்து சொன்னாங்க, குத்துபுத்தீன், குத்துபுத்தீன், நீ என்னைய சமூகத்துல காட்டி கொடுத்துட்டாய். குத்துபுத்தீன், என்னைய நீ காட்டி கொடுத்துட்டாய். 85 வருஷம் எனக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் ரகசியமாக வச்சிருந்த 3 அமல மக்கள் கிட்ட காட்டி கொடுத்துட்டிய. குத்துபுத்தீன் வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, மலக்குமார் வரல. நாங்க எல்லாம் ஸ்கூல் பாடத்துல படிச்சிப்போம். முகலாய மன்னர்கள் ஹலாவுத்தீன், சலாஹுத்தீன், ஷம்சுத்தீன். இதுல வந்தது ஷம்சுத்தீன் டிமிஷ்க் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க தான் அந்த ஜனாதாவை தொழுவிச்சாங்க. என்ன செல்ல வாரோம் என்றா, இப்படி அல்லாஹ்வோட ரகசியமாக தொடர்பு வச்ச மக்களையும் தான். எங்கட வாழ்க்கையில் என்ன ரகசியமானது? ஒன்றும் இல்லை. நாங்க அல்லாஹ்வோட தொடர்பு இல்ல, அல்லாஹ்வோட தொடர்பை சரி செய்யல. வாழ்க்கையில் எவ்வளவு ஃபித்னா, எவ்வளவு சோதனை. மிக முக்கியமான ஒரு சோதனை இப்ப சந்திச்சு கொண்டிருக்கிறோம். MMDA உடைய பிரச்சனை, விவாகரத்து சட்டம். என்ன இது புதினமான 13 மாற்றம் இந்த MMDA உடைய விஷயத்துல நடக்கணும் என்பதாக கெசட்ல போட்டி. யாரு வாசிச்சீங்களோ இல்லையோ தெரியா, 13 விஷயங்கள்ல மாற்றம். ஒண்ட பாருங்க, ஒண்டே விவாகரத்துல தலாக் கொடுக்கிற விஷயத்துல ஒரு காதி நீதிபதியா பெண் நீக்கோ. இது எப்படி சாத்தியம்? இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது, பெண்களை மதிங்க, மனைவிட மஷூராவை கேளுங்க, அவட மஷூரால கைரிக்கு மதிப்பு கொடுங்க. இஸ்லாம் இறங்கி பேசுது பெண்ணுடைய சட்ட திட்டத்தை. எந்த அளவுக்கு என்றா விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க கூடிய நேரம் பெண்ணுக்கு 2 சட்டம் ஈகுது. இது நான் சும்மா சொல்றேன், டீப்பா பேச வேண்டிய சட்டம். ஒரு பெண்ண, உதாரணம் ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு ஆண்
ஜப்பான்ல இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். அவட நேட்டிவ் பிளேஸே ஜப்பான் என்றா ஸ்ரீலங்கா டீ குடுக்கிறது ஹராம். வந்தீங்க பழவிக்கோண்டு செல்லலாம். நீ ஜப்பான் டீ தான் அவருக்கு கொடுக்கணும். ஃபிக்ஹுடைய உலமாக்கள் இறங்கி பேசுகிறார். ஆக்க தெரிஞ்ச பெண்ணுக்கு வேற சட்டம், ஆக்க தெரியாத பெண்ணுக்கு வேற சட்டம். இமாம் ஷாஃபி சொல்றாங்க, ஆக்க தெரிஞ்ச பெண்ணுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுத்து, அரிசை வாங்கி கொடுத்து, பருப்பை வாங்கி கொடுத்து, ஆக்கி தின்னுங்கம்மாண்டு செல்லும், ஆக்கி தாங்கன்னு செல்லலாம். ஆக்க தெரியாத பெண்ணுக்கு ஆக்க பலவென்னு நீ செல்லலாம். ஆக்கின சாப்பாடு கொடுக்கிறது ஒவ்வொரு மாப்பிளமாருக்கும் கடமை. எத்தனை பேருக்கு இந்த சட்டம் தெரியும்? இஸ்லாம் பெண்களுடைய விஷயத்துல இவ்வளவு மதிக்குது. ஆனா பெண்கள் தலைமைத்துவத்துக்கு சரி வர மாட்டான். ஏன்? எமோஷன்ஸ் கூட அவங்களுக்கு. ஏன் மையவாடிக்கு பெண்கள் போறது ஹராம்? உலமாக்கள் கிட்ட காரணம் கேளு. ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரணம். ஏன் ஹராம் தெரியுமா? இவங்களுக்கு எமோஷன்ஸ் கூட, உணர்வுகள் கூட. டக்குன்னு அழுந்துடுவாங்க, மென்டலி அப்செட் ஆகிடுவாங்க, கபரை கண்டா செல்லத்துக்கு பயந்துடுவாங்க. ஆண்களுக்கு எல்லாம் ஒரு இயற்கையா தைரியத்தை வச்சுக்கிறான். பெண்கள் அப்படி அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மேரேஜ் விவாகம் திருமண ரெஜிஸ்டராக பெண்ணை நியமிக்கணும் கெசட்டி. ஒரு பெண்ணுக்கு எல்லா காலத்திலையும் மஸ்ஜிதுக்கு வரையிலுமா? பீரியடுடைய காலத்துல வர முடியுமா? அப்ப இது எல்லா பார்வையிலும் எங்கட வாப்பட காலத்துல இப்படி ஒரு சட்டம் வரல. எங்கட அப்பட காலத்திலும் இப்படி இல்லை. ஏன் இந்த காலம்? ரப்போட இருக்கக்கூடிய தொடர்பு சீரில்லை. சோதனைய கண்ணால பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களோட மஸ்ஜிதிலேயும் ஒரு ஃபோம் வச்சுக்கிறார், இந்த கெசட்டுக்கு நாங்க ஒத்து வர மாட்டோம். இருக்கக்கூடிய முஸ்லிம் தனியார் விவாகரத்து சட்டத்துல எந்த மாற்றமும் இல்லாம எப்படி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும், எந்த மாற்றமும் வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக வேண்டி மஸ்ஜிதுல வைக்கப்பட்டிருக்கிறது. போகக்கூடிய ஒவ்வொருத்தரும், வாலிபர்கள் நின்ற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் அவங்களுடைய எதிர்ப்பை கையொப்பம் சைனின் மூலமாக தெரிவிச்சுட்டே போகும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலகத்துல பலவிதமான சோதனை, என்னென்ன கொடுமைகளை வாழ்க்கையில பார்க்கிறோமோ அல்லாஹ் ஆலம். எத்தனை சோதனையை கண்ணால கண்டுட்டோம், எவ்வளவு பிரச்சனையை கண்ணால கண்டுட்டோம். இன்னும் வரக்கூடிய காலத்துல எவ்வளவு சோதனை வரைக்கோ தெரியா. சோதனைகள் இல்லாமல் ஆக்கணுமா? படைத்த ரப்புல் ஆலமீன சரியா விளங்குங்க, தொடர்பை சீராக்குங்க, அமல்கள்ல பேணுதல், ரகசியமாக அழுவுங்க அல்லாஹ்விடத்துல. ஒரு தஹஜ்ஜுத் 2 ரக்காத் அல்லாஹ்க்கும் எனக்கும் மட்டுமே, நம் மனைவிக்கும் தெரியா. தொடர்பு வச்சுக்கோங்க, அல்லாஹ் எல்லா நிலைமையும் சீராக்குவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து மட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. களிமாவோடே வாழ்ந்து களிமாவோடே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எவ்வளவு ஜனாதாக்களை கண்ணால காண்றோம் யா அல்லாஹ், எவ்வளவு விஷயங்களை காதால கேட்கிறோம் யா அல்லாஹ். முஸ்லிமாக வாழ்ந்து எத்தனையோ பேர் களிமா இல்லாம மௌத்தாகிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிமாகவே வாழ்ந்து நாங்க முஸ்லிமாகவே மௌத்தாகணும் யா அல்லாஹ். கடைசி வார்த்தை, இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்